வணக்கம் நண்பர்களே. மீண்டும் உங்களுடன் மருதா டிவியிலிருந்து உங்களின் நண்பன் இனியவன். நாம் தற்போது பிடியன் என்று அழைக்கப்படும் ஒரு கிராமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். அங்கு மிகவும் பழமையான, அத்தோடு மிகவும் பிரசித்தி வாய்ந்த முத்தையாசாமி கோவில் இருக்கின்றது. இங்கு மலையின் உச்சியில் ராமரும், கீழ்ப்பகுதியில் பெரும் பாறையில் செதுக்கப்பட்ட தாவத்து கற்பனை சாமியும் இருக்கிறார்கள். நாம் செல்லும் வழியில் இருபுறமும் விவசாய நிலங்கள் காணப்படுகின்றன. இந்நிலங்களில் சோளம், கம்பு, நெல் என ஏராளமான பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன. எந்த பறவையும் தன் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைத்துக் கொள்வது இல்லை. அலைந்து திரிந்து அழுத்துக் கொள்வதும் இல்லை. பறவை வாழ்வை ஒவ்வொரு நாளும் புதிதாக சந்திக்கின்றது. அதோ தெரிகிறதே, அந்த மலையின் கீழ்ப்பகுதியில் தான் நாம் தரிசனம் செய்ய சென்று கொண்டிருக்கும் முத்தையாசாமி கோவில் இருக்கின்றது. இக்கோவில் 10 கிராமத்தில் உள்ள மக்கள் இணைந்து வருடத்தில் 2 திருவிழாக்கள் என சிறப்பிக்கிறார்கள். அத்தோடு இக்கோவில் இந்த கிராம மக்கள் மத்தியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோவிலாக காணப்படுகின்றது. நாம் தற்போது கோவிலின் அருகே வந்துவிட்டோம். நுழைவாயிலின் அருகே காவல் தெய்வங்களின் கோவில்கள் காணப்படுகின்றன. அதோ தெரிகிறதே, அந்த வழி மூலம்தான் மலையின் மேற்பகுதியில் உள்ள ராமர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அழகான ஒரு தாமரை குளமும் அருகே ஒரு சிவன் கோவிலும், செல்லும் வழியில் ஒரு ஆஞ்சநேயர் ஆலயமும் காணப்படுகின்றது. எப்பொழுதும் இக்கோவிலில் கிடாவெட்டு, பொங்கல் மற்றும் காதணி விழா என இக்கிராமத்தில் வாழும் மக்கள் தங்களின் குடும்பங்களில் நிகழும் முக்கியமான நிகழ்வுகளை இக்கோவிலிலேயே சிறப்பிக்கிறார்கள். கோவிலின் நுழைவாயிலேயே
18ஆம் படி கருப்பனின் குதிரை வாகனம் காணப்படுகின்றது. பார்க்கும் போதே குதிரையின் தோற்றமும் குதிரையின் முற்றத்தில் காணப்படும் பூதத்தின் தோற்றமும் மெய்சிலிர்க்க வைக்க. இதுதான் நாம் தரிசனம் செய்வதற்காக நாடி வந்த நல்லூத்து கருப்பனை சாமி சோனைமுத்தையார் கோவில் 10 கிராமங்களின் நம்பிக்கை வாய்ந்த கோவிலாக காணப்படுகின்றது. என் பெயர் நடராஜன். திடியன் நல்லூத்து கருப்பணசாமி சோனமுத்தையா கோயில் பூசாரி. இந்த சோனமுத்தையா கோயில் வந்து ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னால் பழமையான கோயில். இது குகை கோயில். மலை அடிவாரத்தில் ஒரு குகைக்குள்ளே இருக்குது நல்லூத்து கருப்பணசாமி. இங்கே வந்து சோனமுத்தையா வந்து 2வது வந்தவர். சோனமுத்தையா வந்து கேரளாவில் வந்து சோனமுத்தையா வரல சொல்லிடுவோம். சோனமுத்தையா வந்து கேரளாவில் வந்தவர். கேரளா வந்து இதில் ராமநாதபுரம் 48 மட கம்பாயில் போய் அங்கே பெட்டிக்குள்ளே வச்சு இருந்தாங்க. அங்கேருந்து தண்ணி பழவடிக்கு வந்து நாடாமங்கலம் வந்து நாடாமங்கலத்துலேருந்து திடீர்னில் இங்கே வந்து கோயிலில் வந்து இங்கே வந்து அடைக்கலம் ஆகிட்டார். இங்கே வந்து சோனமுத்தையா கோயில். இங்கே சோனமுத்தையா கோயிலுக்கு வந்து மாசி மாதம் சிவராத்திரிக்கு வந்து திருவிழா நடக்கும். நேர்த்திக்கடையை வந்து கிடா வெட்டுவாங்க. ஏதாவது எட்டை கிடா வெட்டி அன்னதானம் பண்ணி நம்ம சாமிக்கு பெரிய நிலமானம் வாங்கி போடுவாங்க. பட்டு வேட்டி பட்டு துண்டு எடுத்து சேவை செய்வாங்க. அதை மலை சிறப்பு. அது பொங்க வைப்போம். பட்டை வத்தை உப்பு சர்க்கரை எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு இறக்கிடுவோம். தேங்காய் வலை வச்சு அபிஷேகம் பண்ணுவோம். கிண்டி இறக்கி வச்சுட்டு அதை சோறை தரையில் கொட்டிடுவோம். பாறையில் கொட்டி அபிஷேகம் பண்ண பிறகு உருண்டை தட்டி தாம்பர இலையில் கொடுப்போம். எங்கள் ஊர் பழக்கம் 5 ஊர் அது ஒரு பழக்கம் எங்களுக்கு. தாம்பர இலையில் வச்சு துண்டில் வச்சு கொடுப்போம். 5 ஊர் அது சம்மந்தப்பட்ட சாமி. மேட்டுப்பட்டி, கீழச்சம்பட்டி, அம்பட்டையம்பட்டி, திடியன், நல்லூர்மாவட்டி, வளங்காகுளம், உச்சப்பட்டி, அது வரும் ஈச்சம்பட்டி. இந்த ஊர் ஆளுங்க வந்து இதை புரட்டாசி மாதம் நாங்கள் நல்லா சிறப்பாக கும்பிடுவோம். இக்கிணறு 8 முழ கிணறு என்று அழைக்கப்படுகின்றது. இக்கிணற்றிலிருந்து சாமிக்கு அபிஷேகம் செய்வது மற்றும் பொங்கலுக்கு தேவையான நீர் இக்கிணற்றிலிருந்தே எடுக்கப்படுகின்றது. ஆதி காலத்தில் மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட காட்டுக்கள் எவ்வளவு அழகாக காணப்படுகின்றது. சோனை முத்தையார் கோவிலை தரிசனம் செய்த மனநிறைவுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். உங்களின் நண்பன் இனியவன்.